ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீட் ட்ரை டு பிக்கப் அ கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாம்பியன் சீரிஸோட சீசன் 5ல எபிசோட் 9 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதையே வேற லெவலில் சூப்பராக இருக்க போகுது அப்படின்றதால வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அந்த அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ அங்கே நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Is It Run Right to Pick Up a Girls in Attention Season 5 and Episode 9. ஒரு வழியா நான் எஸ்டிஎஃப் ஃபேமிலியை சேர்ந்தவன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி நான் எதுக்காகவும் ஏமாற போகிறதில்ல. ஆனால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? முதல்ல முடிச்ச அளவுக்கு நான் லேடி ஃபேயாவை மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க என்ன பார்த்ததுமே எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடுச்சுன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ரிஸ்க் நான் எடுத்து விரும்பல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. லேடி ஃபேயாவோட சாம்பாவர் தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அப்படி இருக்கும்போது மிஸ் சீரை மட்டும் எதுக்காக பர்டிகுலராக எல்லாரோட மெமரிஸில் வந்து அழைச்சிருக்கணும்? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்க இன்னும் வெடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கையில் பார்த்தா ஒரு மேஜிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதை நம்ம ஹீரோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீ இவ்வளோதானே இருக்கு அப்படின்னு அந்த ஹீரோ பொண்ணு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோட ரூம் கதவை திறக்க நம்ம ஹீரோ இவ்வளோதான் இருக்குன்றதை பார்த்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. அவள் கூட இன்னும் 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து என்னாச்சுன்னு கேட்க யாரும் நம்ம ஃப்ளவர் வாங்கறக்குள்ள அத்துமுறை நுழைஞ்சு நம்மளையே தாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தனியா. எது பெரிய ஃபேமிலியாவே ஒருத்தங்க தனியாலாம் தாக்குறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ரியாதா. போகிற வழியில் வர பூரா பையனையும் பொழந்து கட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். நான் யோசிச்சது சரிதான். இது அந்த ஃபேயா ஃபேமிலியோட ஹவுஸான ஃப்ளோ ஃபங்கரே தான். என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வரவனுங்க எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. டஃப்பாக இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே அவங்கள பொழந்து கட்டிட்டு இருக்கா. அப்போ ஈட்டி வச்சிருக்கிற எல்ஃபோர்த்தை நம்ம ரியோவை தடுத்து நீ எப்படி டம்ப்லேருந்து வெளியே வந்த அப்படின்னு நம்ம ரியோவை பார்த்து கேட்க அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறீங்க. ஆக்சுவலாக நம்ம ரியோ அடப்பட்டு கிடக்கும் போது திடீர்னு 2 கத்தியாவை கால் கட்ட ஆகுறதுக்கான சாவியை வந்து விழுது. இதை பார், இருந்து மேலே போனதோ மேலே ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கணும். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா இங்கேருந்து நீ தப்பிச்சு பக்கம் நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்ன சொல்கிற? அப்போ நீ சொல்றத நான் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம செய்யணும்னு சொல்ல வர அப்படித்தானே? முதல்ல யார் நீ அப்படின்ற ரியா அவளை பார்த்து கேட்க ரியோ ப்ளீஸ் அப்படின்னு அவ சொல்லும்போது அவ கண்ணு பார்க்கறதுக்கு சியர் மாதிரியே இருக்கவும் அவ சொன்னதுக்கு நான் எதுக்காக போத்துக்கிட்டேன்? அவளோட உண்மையான இன்டென்ஷன் என்னன்னு கூட தெரியாம அவ சொன்னதை இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கேன். அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி அவ கண்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அவ குரலையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ரியோ வச்சுட்டு ஃபைனலா அந்த இடத்தையே கொடுக்க இருக்கிறேன். இது வேலைக்காகாது. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இது பாரு பெல், இவங்க 2 பேரையும் நான் உன் பாதுகாப்புக்காக இங்கே விட்டுட்டு போகிறேன். எக்காரணத்தை கொண்டு வெளியே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈத் அங்கேருந்து கிளம்பிடுறா. இது பாருங்க பெல், ஈத் சொன்னதை கேட்டிங்களே, அவங்க உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. வெளியே வந்திருக்கிற அட்டாக்கரால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனால நீங்கள் இங்கே இருக்கிறது தான் சேஃப். ஸோ நீங்கள் இங்கேருந்து வெளியே போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லவோ நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கதை எல்லாத்தையும் சாதிட்டு யாரும் உள்ள வராத மாதிரி அவங்க பாதுகாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அது, வெளியே எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, அவனை தடுக்கிறத விட்டுட்டு என்ன வெளியே போக விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. சந்தேகமாக இருக்கேன். ஒருவேளை வெளியே வந்திருக்கிற அந்த அட்டாக்கரை நான் பார்த்துக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா? இது உள்ள வரும்போதே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தாங்க. நான் ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ உண்மையில யாராவது என்னை காப்பாற்ற வந்திருக்காங்களா? ஆனால் அது யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கார்ட்ஸாக இருந்த 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. கதவும் வேறு ஓப்பனில் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்க யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறான். இது எல்லாத்தையும் அந்த ஈடான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் தான் அந்த கார்ட்ஸ் 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருப்பான். தென் இந்த பக்கம் அந்த டஞ்சனை காட்ட டஞ்சனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளன் கட்டியோ மற்றவங்க கட்டியோ நம்ம ஃப்ளோ பேங்கிற அந்த கிளேவின் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். இது அட்டாக் பண்ணுறாலாம், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த எல்ஃபு ஈத்தோ அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஆலன் டென்ஷன் ஆகிறான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேண்ட் மாஸ்டர் ஆலன் கத்திக்கிட்டே போடி வந்து டவர் ஆஃப் பப்புளுக்கு மேலே இருந்த நம்ம பேட்ரன் அவங்கள காணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த ஆலன் இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சீக்கிரம் வாங்க நம்ம எங்கேருந்து கிளம்புவோன்னு இப்போ அவங்க எல்லாருமே டஞ்சனை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்த பக்கம் அந்த எனிமீஸோட ஆளுங்க வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேப்பா, இது டெலிவரி வழக்க போல சிறப்பாக முடிஞ்சது. சூப்பர், இன்னொன்று முடிஞ்சது. ஆனால் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். நம்ம மாஸ்டர் எர்மிஸ் எப்பத்துல தான் இந்த சோசியல் சர்வீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாரோ தெரியல. ஒரு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணி நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா. ஆமாம், அது இந்த வர எல்லாத்தையும் மேப்பை போட்டு கொடுத்து வர டெலிவரி பண்ண சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சி டெலிவரி பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளது இழுப்பு நகருது, முடியல. ஆனால் இந்த விறகோட வாசனை எனக்கு ஏன் ரத்தத்தோட வாசனை மாதிரியே இருக்கு. யாருக்கு தெரியும், ஒருவேளை ஏதாவது ஒரு கொலைகாரன் இதை பயன்படுத்தி யாரையாவது போட்டு தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன். அட ஆமா, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல.
இது எல்லாத்தையும் கொளுத்தி விட்டா எவிடன்ஸே இருக்காது. சூப்பர் பிளானு. "எப்பா 2 பேரும் கொஞ்சம் பேச்ச நிறுத்துறீங்களா? நான் இன்னும் வெகு தூரம் போணும். வாங்க கிளம்புவோம்" அப்படின்னு இப்போ அவங்க 3 பேரும் படகு டெலிவரி பண்ண போய்க்கிட்டு இருக்காய்ங்க. தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கதவு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். அப்புறம் கதவ திறந்து உள்ள வந்து பார்த்தா, உள்ள யாரையும் காணோம். என்னடா யாரையும் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த ஆண் வந்து நிக்கிறா. "மிஸ் ஆன் நீங்களா?" "நானே தான்." "சரி இப்போ நீ எது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட?" "அது நான் எஸ்டிஆர் ஃபேமிலிய சேர்ந்தவன். பெரிய ஃபேமிலிய சேர்ந்தவன் கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்." "அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் போலான்ட்டு இருக்க?" "அ எவ்வளோ தூரம்னா, இல்ல எனக்கு புரியலங்க." "உனக்கு எப்படி புரியும்? குப்பை, குப்பை, குப்பை. நீ ஒரு குப்பை. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும், அவங்கள காயப்படுத்துனதுக்கு அப்புறமும், இன்னும் எதுவும் தெரியாத மாரி நடிச்சுக்கிட்டே இருக்கல. நீ ஒரு பெரிய குப்பைடா. மான்ஸ்டர். அடுத்தவங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியாத மான்ஸ்டர். தோல் போத்துன போனா, மோசமானவன், கேடு கெட்டவன். இன்னசென்ட்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கல. உன்ன பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உன்னோட மூஞ்சும், உன் பேச்சும், உன் கைண்டான ஆட்டும் அது என் காடஸ காயப்படுத்திட்டு இருக்கு. இல்ல, இதுக்கு மேலயும் என்னால இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் நிறுத்தணும். இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா, அதுக்கு முதல்ல நீ சாகணும். அதனால இங்கேயே இப்பவே உன்ன கொன்னு, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. என் காடஸ் அவங்க ஃபீலிங்ஸ உன்கிட்ட சொன்னப்பவே அத நீ ஏத்துட்டு இருந்திருக்கணும். அத விட்டுட்டு அவங்க ஃபீலிங்ஸ மறுத்து, அவங்கள நீ ரொம்பவே காயப்படுத்திட்ட. இப்ப அவங்க கஷ்டப்படுறதும், கவலைப்படுறதும், அது எல்லாமே உன்னால தான். இது எல்லாமே உன்னோட தப்பு தான் பெல். அதனால செத்து தொல அப்படின்னா நான் நம்ம ஹீரோவ குத்தலான்னு வர, உடனே நம்ம ஹீரோ அவள தடுத்துடுறான். இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நான் இப்படி இருக்கிறதுக்கும், அவங்க இப்படி இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம். அதனாலே உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்ன வெறுக்கணும்னு தோணுது. ஆனா எங்க மனசு உன்ன வெறுக்க மாட்டேங்குது. உன்ன விரும்புது. உன் மேல அக்கறை எடுத்துக்குது. அது என்னால தடுக்க முடியல. சீக்கிரம் முதல்ல நம்ம காடஸோட ரூமுக்கு போறதுக்கு எல்லா வழியும் பிளாக் பண்ணுங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த அட்டாக்கர் நம்ம லேடி ஃபேயாவை நெருங்கிடக்கூடாது. அப்புறம் மேலே இருக்கிற மற்ற கார்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன்னா அந்த அட்டாக்கர் ஈஸ்டர்ன் பக்கம் தான் போயிருக்கான். அதே இடத்துல வச்சு அவனை பிடிக்கணும். ஸோ சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த ஈடான் மற்ற கார்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் என் காடஸ் என்ன போல ஒரு சாதாரண பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு அந்த யோசனை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என் காடஸ் ஒரு காடஸாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனாலயே நான் அவங்கள தடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணாலும் என்னால் அவங்கள தடுக்க முடியல. அவங்கள தடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதான் அதுக்கு காரணமாக இருக்கிற பொண்ணை முதல்ல கொண்டுடலான்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் என்னால் அதையும் செய்ய முடியல. என்னால் அவங்க ஃபீலிங்ஸை உணர முடியுது. அவங்க கதறலை கேட்க முடியுது. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி இருந்ததில்ல. அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க அவங்களே இழந்துடுவாங்க. அதனால எப்பயாவது உன் கண்ணை திறந்து உண்மை என்னன்னு பாரு. புரியாது தெரியாதுன்றத தவிர புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என்ன மாதிரி போலியான ஒருத்தி உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் பெல் அப்படின்னு அவ சியர் மாதிரி பேசவோ, அப்போ இத்தனை நாள் மிஸ் சியராவும் லேடி ஃபையாவும் என் கூட இருந்தது நீங்க தானா? ஸோ அப்படின்னா நீங்க தான் உங்க 2 பேருமேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவ சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவோட கத்தி எடுத்து அவ கையில கொடுத்து, உனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவா புரியணும். இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு அவன் கையில இருக்கிற கத்தியால அவளையே குத்திக்கிறான். அச்சச்சோ! மிஸ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இதோட 2வது வாட்டி நான் என் காடஸ்க்கு துரோகம் பண்றேன். அவங்க கொடுத்த ஆர்டரை நான் மதிக்கல. என்னை மன்னிச்சிருங்க காடஸ். உங்களுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு இப்போ நான் கொடுக்க போற வேலை என்னோட உயிர். இல்ல உங்களுக்கு எதுவாகாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மிஸ்ஸான். உங்கள காப்பாத்த நான் ஹீத்த கூட்டிட்டு வரேன். இல்ல போகாத. அதுக்கு முன்னாடி நீ அவங்க ஃபீலிங்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு அவ ஒரு ஸ்பெல்ல போட, இப்ப அவ முழுசா சீரா மாறி நிக்கிறா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஆண் சின்ன வயசா இருக்கும்போது ஃபேயா நம்ம ஆணை பார்த்திருப்பா. அப்போ ஆணோட பேர் வந்து சேரா இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபேயா அந்த ஆண் கிட்ட ஒரு டீல போட்டு சேரன்ற ஐடென்டிட்டி எனக்கு கொடுத்தீன்னா, நீ என்ன போல ஒரு காடஸா இருக்கலாம். என்ன போல உனக்கு பவரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்கிட்ட அதாவது சின்ன வயசு சீயர்கிட்ட அந்த ஃபேயா ஒரு டீல் போட்டிருப்பா. ஸோ அந்த டீல் படி ஃபேயா சீரன்ற ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு இந்த உண்மையான சீயருக்கு அவனு புதுசாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறா. ஆனால் இந்த சீரன்ற ஐடென்டிட்டியை 2 பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஃபேயான்ற ஐடென்டிட்டியை 2 பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆணுன்ற ஐடென்டிட்டியும் 2 பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க. இது எப்படின்னா, அந்த ஆண் ஃபேயாக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் மாரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேயா சீரா வெளிய போயிட்டா அப்படின்னா, இந்த ஆண் ஃபேயாவா உள்ள இருப்பா. திரும்பவும் ஃபேயா வந்துட்டா அப்படின்னா, இந்த சீரோட இடத்த ஃபில் பண்ணணும் இல்லையா? அதனால இந்த ஆண் சீரா அந்த இடத்துக்கு போயிடுவான். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் மாறி மாறி இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சீரா மாரி நம்ம ஹீரோ கூட பழகுறது வேற யாரும் இல்ல, அந்த ஃபேயா தான். ஸோ ஃபேயாவால உருவாக்கப்பட்டது தான் இந்த சேரன்ற கேரக்டர். அதாவது அந்த ஆண் கிட்டேருந்து அவளோட சேரன்ற உண்மையான பேர வாங்கி, இந்த ஃபேயா உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் இந்த சியர். ஸோ அந்த சியர் தான் நம்ம ஹீரோ கூட பழகியிருப்பா. நம்ம ஹீரோவையும் லவ் பண்ணியிருப்பா. ஸோ அந்த சியர் இல்லாத சமயத்துல அந்த ஆண் சியர போல அந்த இடத்துல இருந்திருப்பா.
அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் அவங்க பவர்ஸ மட்டும் ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க கான்ஷியஸ்னஸையும் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஃபேயா ஜீரோ போல வெளிய போயிட்டான்னா, இப்ப அந்த ஆண் ஃபேயாவா உள்ள இருப்பா இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே உண்மையான ஃபேயாக்கு தெரியணும். அதனால என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் அவங்க கான்ஷியஸா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால யார் என்ன பண்றா, யார் என்ன நினைக்கிறா அப்படின்றத 2 பேராலயுமே தெரிஞ்சுக்க முடியும். இதுல என்னன்னா, அவங்க 2 பேரும் அவங்களோட கேரக்டராவே இருக்கும்போது, அவங்களால அவங்களோட கான்ஷியஸ ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா இவங்க 2 பேர்ல யார் சியரா மாறுனாலும், அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கான்ஷியஸா ஷேர் பண்ணிக்கலாம். யார் யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத 2 பேருமே தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் அந்த ஆணா இருந்து நம்ம ஹீரோவ கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பா இல்லையா? ஆனா அந்த எந்த ஒரு விஷயமும் ஃபெய்யாக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா எப்ப அந்த ஆண் ஒரு ஸ்பெல்ல போட்டு சியரா மாறுனாலோ, உடனே அவ என்ன நினைக்கிறா, என்ன பண்றா அப்படின்றது ஃபெய்யாக்கு தெரிஞ்சிரும். அத அப்படியே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஹீரோ கூட சியரா பழகியிருப்பா இல்லையா? அது வேற யாரும் கிடையாது. இந்த ஃபெய்யா தான். அந்த சியர்ன்ற கேரக்டர் இந்த ஃபேயாவால உருவாக்கப்பட்டது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு குட்டி டீட்டெயில் தான். ஆனா அத கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனச்சேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இத மாரி பல டீட்டெயில் இந்த அனிமில இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லணும்னா தனியா ஒரு வீடியோவே போடணும். ஸோ அத பத்தி இப்ப நம்ம பேச வேணாம். இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். ஸோ அந்த ஆண் தன்ன தானே குத்திக்கிட்டு இப்ப செய்ற மாரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த பேயா என்னமோ செய்ற மாரி நம்ம ஹீரோவ உண்மையா தான் லவ் பண்ணியிருக்கா. பட் என்ன பண்றது? நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் ரிஜெக்ட் பண்ண கோவத்துல, ஈகோல செய்றா இருந்தவ அந்த பேயாவ யோசிச்சு நம்ம ஹீரோவ அடையணுன்றதுக்காக சிட்டில இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவ அடைய ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு இந்த அந்நியன் படத்துல வர மல்டி பர்சனாலிட்டி கான்செப்ட் மாரி இருக்கும். ஆனா இது மல்டி பர்சனாலிட்டி கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இந்த பேய உருவாக்குன கேரக்டர் தான் இந்த சியர். ஸோ சியரா இருந்து அவ என்னென்னலாம் பண்ணணும்னு நெனச்சாலோ அது எல்லாமே பண்ணா. நம்ம ஹீரோவையும் அடைய ட்ரை பண்ணா. பட் அது முடியல. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு காடஸ், காட் ஆஃப் பியூட்டி. ஸோ அப்பேற்பட்ட ஒருத்திய ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னா, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அப்புறம் ஈகோவும் வரும். ஸோ அந்த ஒரு ஈகோல தான் இது மாதிரி நெறைய விஷயங்கள பண்ணியிருப்பா. ஆனா இத வந்து நீங்க இந்த மல்டி பர்சனாலிட்டி கான்செப்ட்ல கொண்டு வரக்கூடாது. ஸோ இது மாரி ஈகோயிஸ்ட் கான்செப்ட்ல கொண்டு போனா போதும். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான். ஸோ எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபேயோட கேரக்டரே கொஞ்சம் குழப்பமா தான் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள மண்டையே காய்ஞ்சிரும் போல. ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. தென் இந்த மாதிரி இந்த தீய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஃபையா பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அவ அது எல்லாத்தையும் விருப்பப்பட்டு பண்ணல. அவ ஈகோல தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயம் அந்த ஆணுக்கு தெரிய வர, ஸோ அதனால தான் அந்த ஃபேயாவ அந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தணும்னு அந்த ஆண் நெனைக்கிறா. அதனால தான் அவ தன்னை சியரா மாத்திக்கிட்டு, ஃபேயா உண்மையிலே எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அண்ட் கடைசியா அந்த சியர் நம்ம ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துன்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் சரி, இது எல்லாத்தையும் நான் தடுத்து நிறுத்துறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி நான் உங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆண தூக்கிட்டு அந்த ஹீரோ தேடி ஓடிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி ஃபையாக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால அவ ஓட்டாரவ கூப்பிட்டு ஆண காப்பாத்த சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லா காட்ஸையும் போக சொல்லிடுறா. அதனால அங்க அந்த காட்ஸும் அங்கருந்து போயிடுறாங்க. தென் இந்த பக்கம் நம்ம எஸ்டியாவ காட்ட, பேக்ரப்பா இருக்கிற பொட்டேட்டோஸ 3 பசங்க கிட்ட குடுத்து என்ஜாய் பண்ண சொல்லிட்டு, கடைசியில கடைய க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவ பின்னாடி திரும்பி இன்விசிபிளா இருக்கிற ஆஸ்திய பார்க்குறா. இப்ப அந்த ஓட்டாரோ நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்னு, "இத பாரு நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ண வரல. என்னோட காடஸ் அவள காப்பாத்த சொல்லியிருக்காங்க. அதனால நான் அவள காப்பாத்த தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஆண என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு அந்த ஓட்டாரோ கேட்கவும், சரின்னு நம்ம ஹீரோவும் அவள அவன்கிட்ட குடுத்துட்டு, நேரா அங்கருந்து கிளம்பி இப்ப அந்த ஃபேவ பார்க்கறதுக்காக வந்திருக்கான். "ஃபாவெல், நீ இங்க தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் தான் கொஞ்சம் தேவையில்லாம அவசரப்பட்டுட்டேன். அப்போ இத்தன நாள் சீரா இருந்தது நீங்க தானா?" "ஆமா, நானே தான். ஆனா நீ நெனச்சு கவலைப்படுற அளவுக்கு அந்த சீர்ன்ற பர்சன் உண்மை கிடையாது. என் ஐடென்டிட்டிய மறைக்க என்னால உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண கேரக்டர். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சீரா அந்த லைஃப் ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. அதுலயும் உண்மைய அறியாம போனதுக்கப்புறம் அது இன்னும் ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு அந்த லைஃப் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்காக அது உண்மையாயிடாதுல்ல. அந்த லைஃப்ப என்ஜாய் பண்ண நான் போட்ட ஒரு சின்ன நாடகம் தான் அது. அதுல என்னால உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன கேரக்டர் தான் அந்த சியர். மத்தபடி அப்ப உண்மை கிடையாது. எல்லாம் பொய். வெறும் நடிப்பு. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. இதெல்லாம் வெறும் நடிப்புனா, அன்னைக்கு ஏன் நீங்க அழணும்? உங்க கண்ணீர். அதுல உண்மை தெரிஞ்சது. உண்மைய சொல்லுங்க மிஸ் சியர். முட்டாள்தனமா பேசாத. நான் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் வெறும் நடிப்பு. சியர்ன்ற ஒருத்தி கிடையாது. அவ செத்துட்டா. இல்ல, அது உண்மை கிடையாது. நான் அவங்கள பார்த்தேன். அவங்க உங்களுக்குள்ள தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். மிஸ் சியர், முட்டாள். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. அவ உண்மை கிடையாது. அவ வெறும் நடிப்பு தான். அவ வெறும் பொய். இந்த கிஃப்ட்ட நீ எனக்கு குடுத்தது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளால சியர் மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு வேணா சந்தோஷப்படுவா. நான் சந்தோஷப்பட மாட்டேன்டா முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ குடுத்த பேட்ச கீழ போட்டு ஓடிக்கிறா. இதுக்கு மேலயும் நான் அந்த சியரா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது பாரு, நீ பார்த்ததா சொன்னியே அந்த ஃபீலிங்ஸ், அது கண்டிப்பா என்னுடையதா இருக்காது. அது அந்த ஆணோடதா இருக்கும். ஆனா அப்படியே இருந்தாலும் நீ தான் அவள ரிஜெக்ட் பண்ணிட்டியே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏன் நீ உதவி செய்யணும்னு நினைக்கிற? அவள நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? ஆமா, நான் தான் கவலைப்பட்டாகணும். ஏன்னா அவங்கள ஹர்ட் பண்ணது, உங்கள ஹர்ட் பண்ணதும் நான் தான்.
அப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலியும் நான் தானே ஏத்துக்கணும். இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மெஸ்ஸியர் பொய்ன்றதையும், அவங்க வெறும் நடிப்புன்றதையும் என்னால ஏத்துக்க முடியாது. இது பாருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க தான் மெஸ்ஸியர்ன்றத ஒத்துக்கோங்க. ப்ளீஸ். நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? நான் ஒரு காட். என்ன மாரி ஒரு காடுக்கு எதுக்காக உன்ன மாரி ஒருத்தனோட உதவி தேவை? எனக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்கு, ஈகோ இருக்கு. ஆமா, ப்ரைடு, ஈகோ எல்லாமே தான் இருக்கு. அதனால தான் இந்த ஹாரர்ல இருக்கிற எல்லாரோட மெமரீஸையும் மாத்தி வச்சிருக்கீங்களே. எனக்கு தெரிஞ்ச சிஆர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன உண்மையா லவ் பண்ணாங்க. வாய மூடுறா. என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இவரே காயப்படுத்துவாரா, அப்புறம் இவரே காப்பாத்துறன்னு வருவாராம். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் பண்ண உன் தலையாட்டி பொம்மை கிடையாது. உனக்கு இப்போ ஒரு வழியா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதனால இங்க எதுவும் மாற போறதில்ல. ஏன்னா இந்த ஓராவில் இருக்கிற எல்லாருமே இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்காங்க. உங்காட சிஸ்டியாவும் ஃபேமிலி ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் நினைச்சாலும் உன்னை என்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவள் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோட முதுகு பின்னாடி ஏறிய அவளோட சிம்பிள் அழிஞ்சு இப்போ நம்ம வெஸ்டியாவோட சிம்பிள் தெரியுது. அதை பார்த்து அவள் பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அப்புறம் அவன் உடனே அந்த ஃப்ளேவை கண்ட்ரோல் பண்ணி ஃபுரினஸ் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் உடம்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க உன்னால கட்டுப்படுத்தப்பட்டவங்க இப்போ விடுபட போறாங்க ஃப்ரேயா. அதுக்கான அறிகுறி தான் இந்த நெருப்பு. என்ன சொல்ற? ஆமா, எல்லாரையும் சாம்பா அவனால தலையாட்டி பொம்மை போல ஆட்டி வச்சல. இப்போ அவங்க எல்லாரும் சுயநினைவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனி உன்னால எதுவும் செய்ய முடியாது ஃப்ரேயா. எல்லாம் இப்போ கை மீறி போயிடுச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எஸ்டியாக்கு உதவி செய்யலைனா? அன்னைக்கு நான் எஸ்டியாவை அனுப்பி வச்சதுக்கப்புறம் எர்மெஸ் கிட்ட இந்த வர்க்குகளை சப்ளை பண்ற வேலையை கொடுக்க சொன்னானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. ஆனா அது வெறும் விறகுகள் தானே. ஆமா, விறகுகள் தான். ஆனா அது ஒண்ணும் சாதாரண விறகுகள் அல்ல. அதுல எஸ்டியோட ரத்தம் கலக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒட்டுமொத்த ஓராரியாவும் எஸ்டியோட உண்மையான சக்தி என்னன்றதை இன்னைக்கு பார்க்க போகுது அப்படின்னு அந்த ஒரு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாரோட உடம்பும் க்ளோவாகி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல எர்மிஸும் இருக்கான். அவனோட உடம்பும் அதே மாதிரி க்ளோவாகி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வழியாக என் டாஸ்க்கு நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் மறக்காம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆஸ்பி அப்படின்னு அந்த எருமை சொல்ல, இந்த பக்கம் அந்த ஆஸ்பி நம்ம எஸ்டியாவை தூக்கிட்டு பறந்துட்டு இருக்கா. அச்சச்சோ! குளிருது, குளிருது, குளிருது. கடாஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யாராவது நம்மள பார்த்துட போறாங்க. இல்லப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா குளிர்ல என் பல்ல தண்டவாளம் போடுதே. அதுக்கு தான் நான் உங்கள முதல்லயே சொட்டர் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். சொன்னா கேட்டா தானே. சரி கவலைப்படாதீங்க, பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டியாவை தூக்கிட்டு வந்து ஒரு டவருக்கு மேலே இறக்கி விடுறா. தென் இந்த பக்கம் டஞ்சனுக்குள்ள வந்து ஆலனும் மற்றவங்களும் வெளியே வந்து பார்த்தா, அவங்க ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. அவங்க உடம்பும் குழந்தை ஓட்டி இறஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் எஸ்டியாவோட பிளட்டால உருவான ஃபயரால எல்லாரோட உடம்பும் க்ளோவாகி எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபுரெனஸ் இங்க இதான் நடக்க போகுது. இந்த உலகம் ஹெவனோட ரீஎன்கார்னேஷனை பார்க்க போகுது. ஹெஸ்டியாவோட முழு சக்தியை பார்க்க போகுது. இதோட உன்னோட ஆட்டம் முடிச்சிட்டு ஃபேயா. இது வரைக்கும் இந்த லோவர் உலகத்தில் நான் சக்திகள் குறைந்தவளாக தான் பார்க்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு சில விஷயத்த மாற்றினா என்னால் என்னோட முழு சக்தியை வெளிப்படுத்த முடியும். இங்கே என் ரத்தத்தால் எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு எல்லா இடத்துலையும் வெளிச்சத்தை உண்டாக்கும். தீய சக்திகளை அழிக்கும். ஃபேயா, இந்த ஓராரியோக்கு வெளியே உன் வீட்டை அமைச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பாத்தியா? இப்போ ஆட்டம் முடிய போகுது ஃபேயா. வெர்ஜின் கார்டு எஸ்டியா நானே இடுறேன். எல்லார் மேலேயும் இருக்கிற விலகட்டும். பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளேம் அப்படின்னு நம்ம எஸ்டியாவோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண எல்லார் மேலேயும் இருந்த அந்த பையனோட சாம்பவர் விலகி இப்போ எல்லாருக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. தென் இந்த பக்கம் அந்த ஃப்ளோ அங்கே இருக்கும்ல, அந்த பையா ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்ம ரியோவை சுத்து போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்க்கல வேண்டி இதுக்கு மேலே உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஒழுங்கா உன் வெப்பனை கீழே போட்டு சரணராயிடு அப்படின்னு அந்த ராகனா சொல்ல, அப்போ நம்ம ரியோ சரணராகிற மாதிரி தெரியல. அடங்க மாட்டேன். சரி உன் கதையை நான் எங்கேயே முடிக்கிறேன் அப்படின்னு அந்த ராகனா நம்ம ரியோ அட்டாக் பண்ணலான்னு வர, அப்போ ஒரு கத்தி வந்து அவனை தடுக்குது. பார்த்தா அது நம்ம வயசு நம்ம வயசு கூட இன்னும் 2 பேரும் வந்திருக்காங்க. சரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. வெல்ஃபேர் ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு நம்ம வயசு அவங்க கூட ஃபைட்டுக்கு நிற்கிறான். இது பக்கம் ரோஷி மிகசா ஹரோமின்னு எல்லாருமே நம்ம பெல்ல காயப்படுத்தி பேசிட்டோன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ க்ரோஸா டக்குன்னு கதவை திறந்து ஒப்பாரி வைக்கிறத நிறுத்துறீங்களா, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம், சீக்கிரமாக நம்ம பையலை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரோஸா அவங்கள ஊக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். அடைச்சு அந்த ஃபையா ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த காடஸ் தான் காரணம். அது யாராக இருந்தானே இதை மாதிரி பண்ணதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு மொத்த மக்களும் செம காண்டாக்கி இப்போ அந்த ஃபையாவோட ஃபேமிலியை அட்டாக் பண்ண ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பக்கம் நம்ம எஸ்டியா அந்த ஆஸ்பியோட உதவியால கண்ணாடி உடச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து விழுறா. வெல் மன்னிச்சிரு பரவாயில்ல இருக்கட்டும் காடஸ். போசிடோரி என்கார்னேஷன் ஆஃப் டெம்பிள். இந்த பவரை நீ யூஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியலாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எஸ்டியா. ஆமாம் பார்த்தல, இப்போ நான் என் பெல்ல திரும்ப கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ நீ என்ன பண்ண போற ஃபேயா? நீ பண்ண வேலையால ஒட்டுமொத்த ஓராரியாவும் உனக்கு எதிராக இருக்கு. அதனால உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா சரணராயிடு அப்படின்னு நம்ம எஸ்டியா சொல்றா. வெளியே பார்த்தா ஒட்டுமொத்த மக்களும் அந்த ஃப்ளோ வாங்குற சுத்து போட்டிருக்காங்க. மற்றவங்களையும் சேர்த்து சுத்து போட்டிருக்காங்க. அடச்ச, நான் எப்படி போய் அவ சாமுக்கு கண்ட்ரோல் ஆன? நான் ஏற்கனவே அவகிட்ட இந்த பவரை யூஸ் பண்ணாதான்னு சொல்லி வச்சிருக்கேன்.
சொன்னா கேட்டா தானே. சரி அத விடுங்க கானஸ். இப்போ ஒட்டுமொத்த ஒராரியாவும் அவங்களுக்கு எதிரா இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அந்த ஃபின் அந்த லோக்கிய கேட்க, வெல் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் இருக்கு. அப்படியா? என்னது அது அப்படின்னு அந்த ஃபின் கேட்க, அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த ஃபெய்யா நம்ம எஸ்டியாவ பார்த்து, உன்ன நான் வார் கேம்க்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எபிசோட் இதோட முடியுது. ஆல்ரைட் காய்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம வந்தீங்கன்னா, கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நான் உங்கள மறுபடியும் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய் பாய். அப்புறம் முக்கியமா லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டாதாங்க நெறைய பேருக்கு போய் சேரும். அப்பதான் அவங்க பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நானும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ண முடியும். பாய் பாய்.